அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் விருந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஸ்டார்டர்ஸ்லேருந்து மெயின் டிஷ்ஷு, டெசர்ட்டு, சூப்பு இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த நான்வெஜ் விருந்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி டெசர்ட் செய்கிறதுக்கு கடைசியாக சாரப்பருப்பில் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். சிக்கன் கபாபு ஸ்டார்டர்ஸில் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். கோதுமை மாவில் கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். கூடவே அரைச்சி விட்ட ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இது கூடவே முழுசாக ஜிலேபி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இதுலேயும் நான் மசாலாலாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஆம்பூர் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். கடைசியாக நண்டு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டி முடிச்சிருக்கேன். இந்த நான்வெஜ் விருந்து மெனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம். கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. சின்ன பவுலில் உருக்கி வச்சுருந்த நெய் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கலக்கி தனியாக இப்போ வச்சுடுங்க. இது கலர் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இது கலக்கி தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சுருந்த நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு கலர் பால் பேக்கெட் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். திக்கான காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க. இது நல்லா திக்கிங் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக 1 கப் அளவு பால் பவுடரை சேர்த்து நல்லா கட்டிலாம் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாதவாறு நல்லா நீங்கள் இதை கலக்கிக்கங்க. கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய், நல்லா பொடியாக துருவி வச்சுருந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நம்ம கலந்து விட நல்லா திக்காகி வரும். திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை குட்டி குறைய சேர்த்துக்கங்க. நான் 1/2 கப் அளவு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விடுறேன். எனக்கு 1/2 கப் அளவு சர்க்கரையே கரெக்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரு, 1/4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு பிறகு நம்ம ஆரம்பத்தில் நெய்யும் மஞ்சத்தூளும் கலந்து சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கலர் கொடுக்கறதுக்காக மைல்டான எல்லோ கலர் நமக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி கொடுக்கும்போது ரொம்பவே கலரும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்காம ஆரோக்கியமானதும் கூட. அதனால் நான் இந்த மஞ்சத்தூள் கலர் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. கலரும் நல்லாயிருக்கும். இது நல்லா உருண்டு திரண்டு வந்ததும் நல்லா கெட்டியாகி வந்ததும் கையில் ஒட்டாத பதம் வந்ததும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதில் உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி வச்சுருந்த தேங்காயில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டில் இந்த ஸ்வீட் செய்யுங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நல்லா துருவி வச்சுருந்த தேங்காயை ஒரு முறை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருட்டி வச்சுருந்த ஸ்வீட்டை வறுத்த தேங்காயில் சேர்த்து இந்த ஸ்வீட் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அலங்கரிக்கிறதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சாரப்பருப்பில் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாரப்பருப்பு மட்டும் இல்லை, இதில் நம்ம நிறைய நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அதில் நான் 10 பாதாம், 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் இது எல்லாமே நம்ம சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 பிஸ்தா எடுத்துக்கோங்க, 10 முந்திரி, 10 பாதாம் எல்லாமே எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்தால் நமக்கு ஈஸியாக வந்துடும். நட்ஸை நம்ம தோல் உரித்து சாப்பிடும்போது தான் நமக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். அதுக்காக நான் தோல் உரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் உரித்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சு நம்ம சாரப்பருப்பையுமே நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாரப்பருப்பை வெறும் ஊற வச்சா மட்டும் போதும். இது எல்லாமே நீங்கள்
பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாயாசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை எல்லாமே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு நம்ம பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா ஓரளவு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை தனியாக இப்போ எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்கான பால், நான் 1/2 லிட்டர் பால் க்ரீன் பால் தான் சேர்த்துருக்கேன். இதை பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் சேர்த்து நார்மலாக நம்ம சூடானதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு சேமியாவை நல்லா வறுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸையுமே சேர்த்துக்கிறேன். சேமியாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த பவுடர் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து நம்ம 1/4 கப் அளவுக்கு மில்க் மேடு, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. சாரப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இது நம்ம மீன் வறுவல் ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு நம்ம சில பொருட்களை சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து அளவு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச விழுத ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கங்க. இது கூடவே நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூளுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. வீட்டிலையே தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. நான் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இதில் அரிசி மாவு நான் போடுறத நான் காட்டலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸை நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தான் சேர்த்தோம், அதனால் இன்னும் கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. அந்த புளிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மீதியை நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மீனை சேர்த்து அந்த மசாலாவில் சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தடவிக்கங்க. நீங்கள் மீனை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழு மீனுமே சேர்த்துக்கலாம். முழு மீனாக சேர்த்திங்கன்னா மேலே லைட்டாக கீரிக்கங்க. ஒரு 2-3 இடத்துல நீங்கள் கீரி சேர்க்கும்போது மசாலாலாம் நல்லா உள்ளே போய் நல்லா ஊறி வரும். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா தடவிட்டு மீனை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ஊற வச்சுக்கோங்க. அடுத்து கோதுமையில் நான் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து கையால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர், புளிக்காத தயிராக எடுத்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் இந்த மாவை நல்லா மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இது நம்ம கடைசியாக சுட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் கொத்துக்கறி 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை போதும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இது கூடவே மைதா 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கங்க. மைதாவும் சோள மாவும் நம்ம அதுக்கப்புறமாவும் சேர்ப்போம். இப்போ 1/4 கப் அளவு சும்மா அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. வெறுமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இதில் நம்ம மசாலாலாம் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. கறி மசாலா தூள் கடைகள்லேயே இருக்கும். கறி மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மூட்லேயே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். கொத்துக்கறி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது எலும்பில்லாத கொத்துக்கறியாக நீங்கள் சேர்த்துக்கணும். ப்ரெஸ் பீஸ் எடுத்துகிட்டு வாங்கிடாதீங்க. தொட பீஸ்லேயே சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எலும்பில்லாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. சோள மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்ப சேர்த்துக்கங்க. கூடவே திரும்ப மைதா மாவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்து இதை கொஞ்சம் கூட இலக்கமாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாகிற வரை நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இது சாப்ஸ்டிக்கில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக வரும். மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா பிரெட் க்ரம்ஸ் பொடி பண்ணி வச்சுருந்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்போ தான் இன்னும் நமக்கு தளர்வாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கலாம். பேம்பூ ஸ்டிக்கில் நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அளவு நம்ம டவ் எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கையாலேயே ஃபஸ்ட்டு உருட்டிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேம்பூ ஸ்டிக்கில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நமக்கு கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கில் நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் திரும்ப சேர்த்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் நம்ம திரும்ப சேர்த்து ரோல் பண்ணும்போது நல்லா அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். நமக்கு பொரிக்கும் போதும் நல்லா வரும். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்து ஒரு புறம் நல்லா வந்ததுக்கப்புறமா இன்னொரு புறம் நீங்கள் அந்த பேம்பூ ஸ்டிக்கை வச்சு நீங்கள் திருப்பி சேர்த்துக்கங்க. இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். நம்ம தவாவில் சேர்த்து ஒரு சைடும் திருப்பி போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வர அளவு பொறுமையாக நம்ம சுட்டு எடுக்கணும். இதுவே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது சாஸ் மயோனைஸில் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் மசாலா அரைக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10 காஞ்ச மிளகாய், 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கூடவே 10 பல் அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருந்த தேங்காய் 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம குழம்பு எத்தனை பேருக்கு செய்கிறோமோ ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கூட குறைய சேர்த்து செஞ்சுக்கணும். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. 10 சின்ன வெங்காயம் இதுலேயும் தோல் உரித்து சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வேகிற அளவு நல்லா வதங்கிக்கணும். எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சிக்கலாம். நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கினோம்ல, அந்த விழுதை நான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இது புளி தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணியோட நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியோட இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்புக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 மீடியம் சைஸ் லெமன் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய பார்த்து நீங்கள் புளியை எடுத்து ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கங்க. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி சேர்த்ததுனால குழம்பு நல்லா கெட்டியாயிடும். அதனால் நல்லா கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க, இல்லைனா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிலேபி மீன் நான் கட் பண்ணி ஒரு 10 துண்டு அளவுக்கு ஜிலேபி மீன் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ குழம்பும் கொதிச்சு வந்துடுச்சு. கடைசியாக நான் ஜிலேபி மீன் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்து சிம்லையே வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதிக்க விட்டால் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் நீங்கள் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். 1 கிலோ அளவு மட்டன் பிரியாணிக்கு 15 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ அளவு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவு மட்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ அளவு அரிசி எடுத்துக்கங்க. இதில் இஞ்சி பேஸ்ட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் இஞ்சி மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்த்துக்கிறேன். பூண்டை விட இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம மட்டனோட சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நாம் வதக்கும் போதும் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ப்போம். இது மட்டன் வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இதில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த தண்ணியில் நம்ம பிரியாணி செய்யும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 12 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிற அளவு நீங்கள் வச்சு எடுத்துக்கங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து பிரியாணி பாத்திரத்தில் 150 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் இதை சேர்த்துக்கங்க. சேர்த்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் மட்டன் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன். இதில் நான் திரும்ப 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி வதக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மட்டன் வேக வைக்கும்போது 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருப்பேன். இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, நான் இஞ்சி பூண்டு 2த்தையுமே சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க. புதினா இலையை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கங்க, பொடியாக கட் பண்ணி. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம மட்டனில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கங்க. நம்ம வெறும் மட்டன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி புதினாவோட சேர்ந்து வர அளவு நல்லா மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 3லேருந்து 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை நான் அளந்துக்க போகிறேன். ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை கப் அளவு அரிசி எடுத்துருக்கீங்களோ அத்தனை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். இதில் நான் 4 கப் அளவு அரிசிக்கு 6 கப் அளவு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா 6 கப் அளவு வருது. 6 கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது தண்ணிலாம் சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க. கூடவே காரம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 4 கப் அளவு சீரக சம்பா அரிசி தான் இதில் சேர்க்கணும் ஊற வச்சுட்டேன். ஊற
வச்சு அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அரிசி தயிர் தண்ணியெலாம் சேர்ந்து வர மாதிரி, அரிசி தண்ணியெலாம் நம்ம சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் லெமனை சாறு மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து தம் கட்டுறதுக்கு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிக்கங்க. வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுடுங்க. வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் தம் கட்டி எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம நானுக்கு இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதில் நான் 1/2 கிலோ அளவு பெரிய இறாலை தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஊற விட்டுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கங்க. இறாலாம் ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணி வந்ததும் இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய், 10 பல் அளவு பூண்டு, 2 கொத்து அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கங்க. பட்டை 1 இன்ச் அளவுக்கு பட்டை. இது எல்லாத்தையுமே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கருக வெட்டாமல் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கங்க. வறுத்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா குழைய வேகிற அளவு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை தனியாக இப்போ ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாமல் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுடுங்க. அடுத்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை விழுதாக அரைச்சி ஃபஸ்ட்டு வெங்காய விழுது மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைக்கிறதெல்லாம் டைம் இல்லாததுனால காட்ட முடியல. அதனால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை விழுதாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும், ஈரப்பதம்லாம் போயிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கும் போது தான் நமக்கு நல்லா வதங்கி வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருப்பேன், மிளகாத்தூள் சேர்த்துருக்க மாட்டேன். அதனால் நீங்கள் கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா தண்ணியெலாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கறி மசாலா தூள் இருக்குதுல்ல, கரம் மசாலா தூள் இல்லை, கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சிக்கன் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க. மசாலா அதிகம் சேர்த்துட வேண்டாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சிம்லையே வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையிடையில் நீங்கள் கிளறி விட்டுக்கங்க. கிளறி விட்டுட்டு 10 நிமிஷத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கினா நமக்கு ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நான் 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். 5 பல் அளவு பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கேன். இது 2த்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நான் 10 நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கால்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதை நசுக்கிக்கங்க.
நண்டெல்லாம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு உரலை வச்சு நான் நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து வர அளவு நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நண்டையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நண்டெல்லாம் நல்லா வேகிற அளவு நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. நமக்கு சூப்புக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். நல்லா நமக்கு நண்டெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே லைட்டான ரெட் கலரில் வந்திருக்குல்ல. இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இது நமக்கு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பு நல்லா கெட்டியாகி வந்துடும். வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சுருந்த வெண்ணெய் சேர்த்துக்கங்க. வெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி சேர்த்து உங்களுக்கு இறக்கினா நண்டு சூப் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு நெஞ்சு சளியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். ஃபஸ்ட்டு நான் மீன் ஊற வச்சுருந்தேன்ல, அதை நான் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் ஒட்டிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. மீன் வறுத்து ரெடி பண்ணதுக்கப்புறமா கோதுமை மாவில் நான் செய்கிறதுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் சேர்த்து நல்லா ஓவல் ஷேப்பில் மாவை திரட்டிட்டு மேலே கருப்பு எள்ளு துருவி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து நீங்கள் சுட்டு எடுக்க வேண்டியது தான். இதை நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாவும் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வெண்ணெய் சேர்த்துட்டு கூட சுட்டுக்கலாம். நீங்களும் இந்த நான்வெஜ் விருந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.